அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திருவள்ளூரில் நடைபெற்ற அரசு விழாவில் தமிழ்த்தாய் வாழ்த்து புறக்கணிக்கப்பட்டதற்கு அண்ணாமலை தனது கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் லதா. லதா, வணக்கம். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த பதிவில் திருவள்ளூரில் திமுக அமைச்சர்கள் MRK பன்னீர்செல்வம், பொன்முடி, நாசர் மற்றும் திருவள்ளூர் சட்டமன்ற உறுப்பினர், மாவட்ட ஆட்சியர் ஆகியோர் கலந்து கொண்ட அரசு நிகழ்ச்சி தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்படாமல் தொடங்கப்பட்டுள்ளது சட்டவிரோதமானது என்றும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும் அந்த பதிவில் தெரிவித்திருக்கிறார். மேலும் 2 மொழி கொள்கை என்ற பெயரில் தமிழகத்தில் தமிழ் மொழியே இல்லாத தனியார் பள்ளிகள் கட்டமைப்பை உருவாக்கி தமிழ் மொழி கல்வியை கட்டாயமாக்கும் புதிய கல்வி திட்டத்தை தங்கள் சுயலாபத்திற்காக எதிர்த்து நாளொரு நாடகம் நடத்தி கொண்டிருக்கும் திமுக தமிழ் மொழியை வியாபாரமாகவும் அரசியல் செய்யவும் மட்டுமே தொடர்ந்து பயன்படுத்தி வருகிறது என்றும் சாடியிருக்கிறார். அதே போல தனது அமைச்சர்கள் பங்கேற்ற விழாவில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்படாமல் அவமதிக்கப்பட்டுள்ளதற்கு புதிதாக என்ன நாடகம் அரங்கேற்ற போகிறார் முதலமைச்சர் என்ற கேள்வியையும் முதலமைச்சர் நோக்கி முன்வைத்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி லதா.